ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸில் சமோசா எப்படி மொறுமொறுன்னு சாஃப்டாக கோதுமை மாவில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. தேவையான பொருள் பார்த்துடலாமா? கோதுமை மாவு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் 5 பேருக்கு தேவையானது ஒரு ஆளுக்கு 2 விதத்தில் எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவு. ரவை 1 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, ரவை சேர்த்து, உப்பு சேர்த்து பிசைஞ்சு மாவை ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். அதுக்காக மாவை இப்போது பிசைய போகிறேன். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு, ஏன்னா சமோசாவுக்கு மெயின் மேலே இருக்கிற அந்த லேயர் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போது கூடவே இந்த ஊற வச்ச ரவையை மாவோடு சேர்த்துருங்க. நான் ஒரு 250 கிராம் கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் ரவை ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கணும். நீங்கள் நெய்யோ இல்லை எது வேணுமோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். உப்பு சேர்த்துட்டோம். ஒரு சிலர் சர்க்கரை கூட சேர்ப்பாங்க சாஃப்ட்னஸாக இருக்கிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த சமோசாவில் மொறுமொறுப்பாக இருக்கணுன்றதுனால தான் நம்ம ரவையை சேர்க்குறோம். இப்போது தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. பாருங்கள், நான் திட்டமாக அளவு தான் தண்ணி விட்டேன். சூப்பராக மாவு ரெடி ஆகிடும். இப்போது பிசைஞ்சு ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம பிசைஞ்சு பால் உருட்டி வச்சிடணும் மாவை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் உள்ளே வைக்கிற பூர்ணத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது இந்த மாவு பாருங்கள் ரெடி ஆகிடுது. உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எனக்கு ஏன்னா தப்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, மாவு ரெடி ஆகிடுது. இப்போது உருண்டை பிடிச்சி வச்சுடுறேன். மாவை ரெடி பண்ணி உருண்டை பிடிச்சி மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது உள்ளே வைக்க பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா? சமோசா மெயின் பூர்ணம் தான். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் பட்டாணியும் வேக வச்சுருக்கோம். பஜ்ஜி மிளகாய், நீங்கள் விருப்பமான காய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் பஜ்ஜி மிளகாய் வீட்டில் இருந்தது நல்லாயிருக்கும்ன்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், காரம் இல்லாமல். கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்துக்கு தேவைக்கேற்ப ஒரு சின்னதாக பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ தான் தேவையான பொருள். பட்டை சோம்பு போட்டு தாளித்து பூர்ணத்தை ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் உள்ளே வைக்கிற மசாலா பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். பேன் சூடு ஏறட்டும். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுருங்க. பேன் சூடு ஏறினதும் தாளிப்புக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடு ஏறிடுத்து. பட்டை, சோம்பு கொஞ்சமாக, ரொம்ப மசாலா சேர்க்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ரொம்ப மசாலா சேர்த்திங்கன்னா சமோசான்றதுனால. இப்போது பட்டை சோம்பு பொரிஞ்சிடுத்து. அடுத்தது ஆனியனை சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப குழம்புக்கு வேக வைக்கிற மாதிரி வதக்க வேண்டாம், மீடியமாக வதங்கினா போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் கூடவே இந்த பஜ்ஜி மிளகாய், பச்சை மிளகாய் போட்டாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நான் சேர்க்கலை. லெமன் ஒரு சொட்டு விட்டாலும் போதும். இது கூடவே இந்த கட் பண்ணி வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கையும் சேர்த்துடுறோம் நம்ம. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கோங்க. வெறும் வெங்காயம், பச்சை மிளகா கூட வதக்கி வச்சு சமோசா செய்வாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கறத விட கொஞ்சம் டைம் எடுத்து வீட்லேயே நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ், நல்லது.
மசாலாவுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு சிட்டிகை கரம் மசாலா பொடியும் சேர்த்தாச்சு. இவ்வளோதான் தேவையான பொருள். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா பூர்ணம் கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும் இல்லையா, அதுக்காக. கலர் வேணும்னா போட்டுக்குங்க, அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுன்றதுனால நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்ட கலரே போதும்னு விட்டுட்டேன். இல்லை வெறும் சில்லி பவுட்ரு போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் கலர் எடுக்கும். ஆனால் இது போதும் அப்படின்றதுனால நான் கலர் அதிகமாக ஆட் பண்ணலை. இப்போது இந்த பூர்ணம் நல்லா மசாலா கொதித்து கெட்டியாகிறதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதை திரட்டி எடுத்துக்கலாம். பூர்ணம் வைக்கிறதுக்கு நல்லா கொதி வரட்டும். ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக நம்ம பூர்ணம் அள்ளி வைக்கிற அளவுக்கு கெட்டியாக ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கிரேவி போல் மாறட்டும், கொதிக்கட்டும், மூடி விட்டுருங்க. இப்போது சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக அள்ளி வைக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது சமோசாவை ரெடி பண்ணலாம். சப்பாத்தியை நல்லா திரட்டிட்டு, சப்பாத்தி பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா திரட்டிட்டு இப்படி கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க, மடிக்கிறதுக்கு. அப்போ தான் கட் ஆகாமல் இருக்கும். சமோசா மடிக்கும் பொழுது கட் ஆகாமல் திருப்புறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது மடித்தாச்சு. இப்படி கொஞ்சமாக முனையை மடித்து விட்டுருங்க, தெரியாத அளவுக்கு. சமோசா ரெடி ஆகிடுச்சு. ஹோம்லியாக நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை, இந்த மாதிரி ரொம்ப அழகாக வீட்டிலையே பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். எல்லாத்தையும் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் ரெடி பண்ணிட்டேன். சமோசா பொரித்து எடுக்க ஒரு பேன் வச்சுட்டு பொரித்து எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. மிதமான சூட்டில் உடையாமல் பொரித்து எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடேறினதும் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடேறிடுதான்னு பார்க்க சின்னதாக ஒன்று போட்டு பாருங்கள். எண்ணெய் சூடேறிடுது. இப்போ சமோசாவை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம மடித்து வச்ச சமோசாவை நான் ரொம்ப அழகாலாம் மடிக்கலை, சிம்பிளாக தான் மடிச்சிருக்கிறேன். நல்லா சிம்மில் வேகட்டும், மீடியமாக வச்சுருங்க அடுப்பை. வெந்ததை திருப்பி விட்டுக்கலாம். யாரையும் எதுக்காகவும் நம்ம மாற்ற முடியாது, நம்மளும் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேர்மையாக இருந்தால் அப்படியே இருக்கலாம். ஓகே, என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். கொஞ்சம் போல் திருப்பி விட்டுருங்க உடையாமல். நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டில் ஹோம்லியாக பண்ணோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு 20 மினிட்ஸில் சமோசா செய்யணுன்னா நம்ம செஞ்சிடலாம். வெறும் ஆனியன் சமோசானா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். கடையில் தான் எந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். வீட்டிலையே பண்ணி கொடுக்கலாம். நல்லா செவந்ததும் திருப்பி விடுங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் பொரித்து எடுக்கிறேன். சமோசா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் பரிமாறிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவு பிசையும் போது எப்படி செய்யணுன்றத பதமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி செய்யுங்க. இது சில்லி சாஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். தயிர் வந்து சர்க்கரை போட்டு மயோனஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா
இனிப்பாக தொட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டொமேட்டோ சாஸ் மாதிரி இனிப்பாக நல்லாயிருக்கும். புட்டாலே மொறு மொறுன்னு இந்த சமோசாவும் ரவை போட்டு பிசைஞ்சதுனால அருமையாக இருக்கும். சாஃப்டான சுவையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா ரெடி ஆகிடுச்சு. எப்படின்னு சாப்பிட போகிறேன், வாங்க பார்க்கலாம். சமோசா சாப்பிடலாம் வாங்க. எவ்வளோ சாஃப்டாக உடையுது பாருங்கள். மொறு மொறுன்னு மேலே லேயர் வந்து மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.